கண்மணி வந்து அன்புக்கும், அதுக்கப்புறமா நம்ம ஜீவாக்கும் வந்து காஃபி குடுக்குறாங்க. அடுத்து வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா சொல்றாரு. வந்து அன்பு வந்து அமைதியா இருக்காரு. நான் ஆல்ரெடி வந்து இந்த வந்து குடிச்ச காஃபி தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆச்சு கண்மணி குடிச்ச காஃபி, குடுத்த காஃபி அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா குடிச்சிட்டுருக்காரு. தன்னை அறியாம அன்பு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல வராரு. அமைதியாயிடுறாரு அடுத்து. அடுத்து வந்து சரி அவருக்கு போய் நான் அவரோட ரூம காட்டிட்டு வந்துடுறேன். அவர் இருக்கிற இடத்த அப்படின்னோனே, சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்புறாங்க. அப்போ வந்து அவங்க போனோனே வந்து, "என்னடி இது? எவ்வளோ பெரிய வந்து இடத்துல இருக்காரு மாப்பிள. அவரு வந்து எதுக்காகடி இப்படி வந்து வேலை செய்யணும்? அவருக்குலாம் தலையெழுத்தா? என்ன ஆச்சுன்னு ஒண்ணுமே புரியலையேடி" அப்படி சொல்லிட்டு பதபதைக்கிறாங்க. நம்ம வந்து காவேரி, என்ன ஆனாலும் நம்மளுக்கு என்ன வந்தது? நம்மளுக்கு நம்மளோட ஸ்டேட்டஸ் தான் சரியில்லன்னு சொல்லிட்டு சொன்னார்ல. இப்போ அவருக்கு என்ன பிரச்சனையோ யாருக்கு தெரியும்? அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கண்மணி, இப்படிலாம் பேசாதீங்கம்மா. நான் அவர அதுக்காக பேசலம்மா. ஆனா யார் வாழ்க்கை எப்படி அமையணும் யாருக்கும்மா தெரியும்? என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கே ஒண்ணுமே புரியல. எனக்கு கூட ஒண்ணும் புரியாம தாம்மா இருக்கு அப்படின்றாங்க கண்மணி. ஒண்ணும் புரியாம வந்து என்ன பண்றாங்க, உடனே ஃபோன் பண்ணணும். என்ன ஆச்சுன்னு தெரியல. எதுக்காக வந்து மாப்பிள்ளை இங்க வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணும் புரியாம காவேரி வந்து சிவகாமிக்கு வந்து ஃபோன் பண்றாங்க. சிவகாமி வந்து, "என்ன சொல்ற காவேரி?" அப்படின்னோனே, ஆமாடி, எனக்கு ஒண்ணுமே புரியல. மாப்பிள்ளை இங்க வந்து வேலை செய்ய போறாராம். அதுவும் கண்மணி வந்து வந்து ஜாயின் பண்ணியிருக்க, வந்து வேலைக்கு சேர்ந்திருக்க அந்த இடத்துக்கே அவ வந்து வேலை செய்றாரா அப்படின்னோனே, பாவம் என் அன்பு கஷ்டப்பட்டு ஏதாவது ஒண்ணு பண்றான். ஆனா வேணும்னே கெடுத்து போறதுக்கு சில ஆளுங்க இருக்காங்க. இப்போ வந்து பரவால்ல விடு. அவன் அங்க வந்து வேலைக்கு சேர்த்தாலும் கண்மணி பக்கத்துல தானே இருக்கான். அதனால பிரச்சனை இல்ல. கண்மணி அன்பும் ஒண்ணா சேர்றதுக்கு இது ஒரு வாய்ப்பா கூட அமையலாம் இல்ல. வந்து காவேரி அப்படின்னோனே, எனக்கு மனசே ஆற மாட்டேங்குது சிவகாமி. எவ்வளோ பெரிய இடத்துல இருந்த மாப்பிள இன்னைக்கு வந்து ஒரு இடத்துல வந்து வேலை செய்றாரே. அவரு நிலைமைய நினைச்சா எனக்கு கஷ்டமா இருக்கு. எல்லாத்துக்கும் அந்த பாவி தான் காரணம். அந்த வெண்ணிலா தான் எல்லாத்துக்கும் காரணம். அவ இருக்கிற வரைக்கும் வந்து என்ன நல்லது நடக்க போகுது? அவள இங்க தலைமையில தூக்கி வச்சுன்னு ஆடுறாங்க. எனக்கு அதுதான் ரொம்ப கடுப்பா இருக்கு. அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. கூடி சீக்கிரம் எல்லாத்துக்கும் அந்த கடவுள் பார்த்துட்டுருக்காரு. கண்டிப்பா அவளுக்கு தண்டனை குடுப்பாரு அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க காவேரி. என் புள்ளைய நல்லா பார்த்துக்கோ காவேரி அப்படின்னோனே, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க நம்ம வந்து காவேரி. அடுத்து வந்து இங்க என்ன பண்றாரு, வந்து பெட்டியில இருக்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து ஒண்ணு ஒண்ணா எடுத்து அடுக்கி வச்சுட்டுருக்காரு. நம்ம வந்து அன்பு அங்க வராங்க காவேரி. காவேரி பார்த்தோன்னே, "வாங்க அத்தை" அப்படின்னு சொன்னோனே, மாப்பிள இன்னும் என் மேல இந்த கோவம் உங்களுக்கு போகலைல்ல? அத்தை உங்க மேல எனக்கு என்னது அத்தை கோவம்? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாப்பிள. நீங்க இப்படிலாம் வந்தது ஏன் மாப்பிள இந்த வேலைக்கெல்லாம் வரீங்க? நீங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாமே மாப்பிள அப்படின்னோனே, "பரவாயில்ல அத்தை விடுங்க. இதில என்ன இருக்கு?" அப்படின்றாங்க. "அத்தை நானே உங்ககிட்ட சாரி கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அத்தை." எதுக்கு மாப்பிள?" "இல்ல அத்தை அன்னைக்கு நடந்த விஷயம் வேணாம் மாப்பிள. அத பத்தி பேச வேணாம் விட்டுருங்க. எதுக்கு தேவையில்லாம பேசி மனச கஷ்டப்படணும். விட்டுருங்க மாப்பிள." அப்படின்னோனே, "எனக்கு கஷ்டமா தான் இருக்கு அத்தை. நீங்க நல்லா இருக்கீங்களா? ஒண்ணும் பிரச்சனை நல்லா இருக்கு மாப்பிள." அப்படின்றாங்க. சரி, கண்மணி வந்து வேலை செய்ற அந்த ஹோட்டல்ல தான் நீங்களும் வந்து வேலை செய்ய போறீங்களா?" அப்படின்னோனே, "ஆமா அத்தை. பார்த்தீங்களா அத்தை, ஒரு காலத்துல நான் ஓனரா இருந்தேன். மத்தவங்களுக்கெல்லாம் வேலை குடுத்துட்டு இன்னைக்கு நான் தொழிலாளியா இருக்கேன். ஆனா பரவால்ல, கண்மணி முதலாளியா உயர்ந்திருக்கா. பெரிய விஷயம்லாம் அத்தை." அப்படின்னோனே, தம்பி தம்பி நீங்க தப்பா நினச்சுக்காதீங்க மாப்பிள." அப்படியெல்லாம் யோசிச்சு கண்மணி வந்து சின்ன வயசு ஃப்ரெண்டு ஜீவா. அதனால ஜீவா கூப்பிட்டோன்னே அவ வேலைக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டா. அதனால தான் நான் பார்ட்னர் ஆக்கிறேன் நீ வான்னு சொல்லிட்டு ஜீவா கூட்டிட்டு வந்துட்டான். கண்மணியும் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு நினச்சிருக்கா. அதனால தான் இப்படி பண்ணிட்டா. மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. நான் அத தப்புன்னு சொல்லல அத்தை. என்ன பண்றது? எல்லார் நிலைமையும் வந்து கேள்விக்குறி ஆக தானே செய்யும். நான் ஒரு காலத்துல கண்மணிய ரொம்ப மோசமா பேசிட்டேன்ல. ஸ்டேட்டஸ் பத்திலாம் பேசினேன்ல. அதுக்கு கொடுத்த தண்டனையா நினச்சுக்கிறேன் அத்தை அப்படின்றாரு. மாப்பிள அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மனசு கஷ்டப்படுறாங்க. இங்க வந்து என்ன பண்றாரு, ஜீவா வந்து எல்லாரையும் கூப்பிட்டு மீட்டிங் பண்றாரு. இந்த மாரி அன்பு புதுசா வந்து குக்கா வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. சீஃப் குக்கா அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்துறாரு. அதே மாரி இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்து நான் வந்து வேற பிசினஸ்லயும் வந்து ரொம்ப இருக்கிறதால இந்த பிசினஸ என்ன சரியா கவனிக்க முடியல. அதனால இனிமேட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பொறுப்பு கண்மணியோடு தான். கண்மணியும் அன்பும் ஃபுல் அண்ட் ஃபுல் இத கவனிச்சுப்பாங்க. கண்மணி, இதுக்கப்புறம் என்னோட சீட்ல தான் நீ உட்காரணும். சும்மா வந்து நீ வந்து எல்லாமே டிஷ் பண்றேன்னு சொல்லிட்டு நிக்கக்கூடாது. சரியா? இங்க நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கைய பிடிச்சு கூட்டிட்டு போறாரு. இத அன்பு பார்த்துட்டு இருக்காரு. எல்லார் முன்னாடியும் வந்து கண்மணி வந்து அன்புக்கு முன்னாடியே வந்து அவரோட சீட்ல வந்து உட்கார வச்சு அழகு பார்க்குறாரு ஜீவா. எல்லாருமே கிளாப் பண்றாங்க. அன்பும் வந்து அப்படியே பார்த்து கிளாப் பண்றாரு. அன்பு பார்த்த கண்மணி வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க அன்புவையே. கண்மணியும் அன்பும் ஒருத்தர் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க.